ஹாப்பி அக்ஷய திருதியை! ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ், காஞ்சிபுரம். வணக்கம். இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ். வணக்கம். வணக்கம். மேற்காசிய போர் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு மாதமாவே இந்த போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு நிலைமை தான் இருக்கு. ஆனா சமீபத்துல நம்ம பார்த்த ஒரு செய்தி என்னன்னா, ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய ஒரு செய்தி தான். எதனால பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய இந்த சமயத்துல ஈரான் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தினாங்க? இந்த ஒரு சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தை, இந்த மேற்காசிய போர் அப்படின்றது எதை நோக்கி போகுது? இந்த திடீர்னு இப்போ ஐக்கிய அரபு நாடுகள் மேல தாக்குதல், ஈரான் தாக்குதல் தொடுத்தது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, மறுபடியும் போர் மூழ்குவதற்கான எல்லா ஒரு சூழல் நிலவனதா தான் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு பதட்டமான ஒரு சூழல் தான் அந்த வார கடைசியில பாத்தீங்க அப்படின்னா, மீண்டும் அதாவது போர் நிறுத்தம் முடிவுக்கு மீண்டும் போர் தொடங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் உலகம் முழுக்க எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா, அது இப்போ இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல இது ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம அதுக்கப்புறம் எப்பவும் போல நம்ம பின்னாடி இருந்தா முன்னாடி வரணும். திடீர்னு போனோம் அப்படின்னா புரியாது. அப்போ முதல்ல அங்க போர் நிறுத்த அறிவிக்கும் பொழுது ஈரானுடைய அந்த 10 நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு நாங்க போர் நிறுத்த அறிவிக்கிறதா சொன்னாங்க. ஈரான் அதே போல அதை ஒத்துக்கிட்டு போர் நிறுத்த அறிவிச்சாங்க. அப்ப என்னன்னா, போர் நிறுத்த 2 பேர் சேர்ந்து அறிவிச்சாதான் போர் நிறுத்தமே தவிர, ஒருத்தர் அறிவிக்கும் போது அது போர் நிறுத்தமா இருக்காது. சோ அதனால 2 பேர் ஒப்புக்கொள்ள வைக்கணும் அப்படின்னாவே நீங்க என்ன பண்ணணும், ஈரானுடைய ஏதாவது ஒரு வகையில நீங்க அவங்க அவங்க வழிக்கு கொண்டு நம்ம 2 பேரும் ஒப்பந்தத்துக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்து அதை அந்த நேரத்துல கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய நிபந்தனை ஏத்துக்கிட்டு, அதாவது ஈரானோட நிபந்தனை ஏத்துக்கிட்டு அவங்க உள்ள வந்தாங்க. அதன் பிறகு என்ன ஆனதுன்னா, அந்த போர் நிறுத்த காலத்துக்குள்ள இவங்களால ஒரு ஒப்பந்தத்தை அடைய முடியல. அது பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை நடந்து தோல்வி அடைஞ்சு திரும்பி போயிட்டாங்க. அதே சமயத்துல அந்த போர் நிறுத்தமும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வரும் பொழுது, ஈரான் போர் நிறுத்தத்தை நீங்க கொஞ்சம் நீட்டிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. ஆனா ட்ரம்ப் என்ன சொன்னாரு அப்படின்னா, பாகிஸ்தானுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சொல்லி என்ன சொன்னாருன்னா, போர் நிறுத்தம் எந்த ஒரு காலக்கெடுவும் விதிக்காம அதை நீட்டிச்சார். நீட்டிக்கும் போது இன்னொரு வேலையும் செஞ்சார். 2 விஷயம் செஞ்சாரு. ஒண்ணு என்னன்னா, போர் நிறுத்தத்தை அவரே அறிவிக்கிறார். ஈரான் கேட்காதே அவர் அறிவிக்கிறார், ஒரு விஷயம். 2வது என்ன பண்றாருன்னா, கவுண்டர் பிளாக்கேட் பண்றோம். அதாவது இப்ப அந்த ஹெர்முஸ் நீரிணையை ஈரான் மூடின மாதிரி மற்ற நாடுகளுக்கு யாரும் போக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போய், இப்ப ஈரான் மட்டும் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியுன்ற ஒரு சூழல் இருந்து என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஈரானும் இந்த மாதிரி எண்ணெய் ஏற்றுமதி செய்யறது நாங்க விட மாட்டோம், அவங்களையும் நாங்க தடுத்து நிறுத்துறோம். அப்போ எனக்கு இழப்புனா உனக்கு சேர்த்து இழப்பு தான். அப்ப நீ என்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு நான் சொல்றது ஏத்துக்கிட்டாதான் என்ன பண்ண முடியும், நீரிணை திறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மாற்று வச்சார். அப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு போகணும் அப்படின்னாவே, இப்ப நீங்க அதாவது சண்டை செஞ்சுக்கிட்டே எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறீங்க, அதனால வர முடியாதுன்னு சொல்லி ஈரான் என்ன பண்ணாங்க, முரண்டு பிடிச்சாங்க. அப்ப முதல் வேலை என்ன நடந்தது அப்படின்னா, அந்த லெபனான்ல முதல்ல போர் நிறுத்தம் வரணும், அது இல்லைன்னா நான் நிச்சயமா பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன்னு சொல்ற அந்த நிபந்தனையை கிட்டத்தட்ட அமெரிக்கா ஏத்துக்கிட்டாங்க. இப்ப 2வது நிபந்தனை என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த பிளாக்கெட், அதாவது அமெரிக்கா சுற்றி வளைச்சிட்டு இருக்கிற அந்த விஷயத்த நீங்க பின்வாங்கல அப்படின்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சாங்க. ஆனா அந்த விஷயத்துல கொஞ்சம் இழுபறி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்போ இந்த இழுபறி எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி ஈரான் பார்க்கும்போது, இதுல முக்கியமா பாதிப்படைய போறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அது சீனா தான். ஏன் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம், ஈரானுடைய எண்ணெய் எங்க போகுது, அது சீனாவுக்கு தான் போகுது, வேற எங்கேயும் போகல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பண்றாங்க, அவங்களுடைய துறைமுகத்தை எல்லாத்தையும் இவங்களுக்கு திறந்து விடுறாங்க. யாருக்கு? ஈரானுக்கு திறந்து விடுறாங்க. திறந்து விடும் பொழுது இந்த பிளாக்கெட், அதாவது அமெரிக்காவுடைய அந்த சுற்றி வளைப்புன்றது கிட்டத்தட்ட இவங்க எதிர்பார்த்த அந்த இன்டென்ஷன், அதாவது அந்த எதிர்பார்ப்பை அதை உடைச்சிடுது. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னொரு விஷயத்தையும் செய்யறாரு. கலிஃபா இன்னொரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு பெரிய வால், அதாவது ஒரு சுவரை அமெரிக்காவை நடுவுல கட்டினீங்க அப்படின்னா, அது 2000 கிலோமீட்டர் கிட்ட தான் வரும். ஆனா எங்களுடைய எல்லைன்றது அதை விட நீளமான எல்லை அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்களுடைய எல்லை ரொம்ப பறந்து விரிஞ்சது, எங்களை நீங்க சுற்றி வளைக்க முடியாது, நீங்க சுவர் கட்டிலாம் எங்களுடைய ஏற்றுமதியை தடுத்து நிறுத்திட முடியாது அப்படின்னு சொல்லி எப்ப சொல்றாரு அப்படின்னா, சீனாவுடைய அந்த முக்கியமான துறைமுகங்கள் பாகிஸ்தான்ல இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த துறைமுகங்கள் எல்லாம் ஈரானுக்கு திறந்து விடப்பட்ட பிறகுதான் இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க எங்களை, அதாவது சீனா இருக்கிற வரைக்கும் எங்களை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, அந்த அண்டை நாடுகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரும் பொழுது உங்களுடைய சுற்றி வளைப்புன்றது ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படுத்தாதுன்றதான் சொல்ல வந்த செய்தி. கிட்டத்தட்ட அமெரிக்கா அந்த விஷயத்துல தோல்வி தழுவிட்டாங்க. எப்போ தோல்வி தழுவினதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, ஈரான் அந்த நிபந்தனையை அவங்க விதிக்கல. பேச்சுவார்த்தைக்கு நீங்க அந்த பிளாக்கெட், அதாவது என்னை சுற்றி வளைக்கிறத நீங்க பின்வாங்கினாதான் நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரும்னு சொல்லல. அப்போ அந்த நிபந்தனையை அவங்க தளர்த்திக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, பேச்சுவார்த்தைக்கு போறாங்க. 2 பேரும் மாறி மாறி ப்ரொபோசல் கொடுக்குறாங்க, இவங்க கவுண்டர் ப்ரொபோசல் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, டைம் ஆயிட்டு இருக்கு, டைம் இஸ் ரன்னிங் அவுட்,
குயிக் அப்படிங்கிறாரு. அது யாருக்குன்னு நான் சொல்லவே இல்ல அவரு ஆக்சுவலா. அது யாருக்கோ வடிவேல் சொல்றவன் யாருக்கோ அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு ஆக்சுவலா. என்ன நடந்தது அப்படின்னா, ஏன் அவளுக்கு வேகமா போங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா, அப்போ எண்ணெய் விலை 110ல இருந்தது. அது 115 கூட போக ஆரம்பிச்சது. அப்ப அத அவங்க உள்நாட்டு குழப்பம்ன்றத தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவரு வந்து வேகமா அந்த எண்ணெய் விலைய குறைக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு. அப்போ அதுதான் ஈரான ஒரு கேள்வி. பொதுவா எண்ணெய் விலை உயர்ந்தா அது நிறுவனங்களுக்கு லாபம் தானே. ஏன் எண்ணெய் விலை குறைக்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குது? நிறுவனங்களுக்கு லாபம் தான் உண்மையிலே நல்ல விஷயம். இன்னும் சொல்லப்போனா நிறுவனங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த பங்குகள வாங்கக்கூடிய அந்த ட்ரம்ப் மாதிரியான இன்வெஸ்டருக்கும் நல்ல லாபம் தான். ஆனா யாருக்கு நட்டம்னு பார்க்கணும். அப்ப நீங்க வந்து லாபம் அடைஞ்சதுக்கு பிறகு எங்க போய் ஓட்டு வாங்குவீங்க? யார்ட்ட போய் ஓட்டு வாங்குவீங்க? என்ன சொல்லி ஓட்டு வாங்குவீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அங்கதான் பிரச்சனை. அப்போ நீங்க வந்து நீங்க அதிபரா இருக்கலாம். நீங்க வந்து ஒரு பில்லியனரா இருக்கலாம். நீங்க அதுல நல்ல பலன் அடையலாம். இப்போ ஒரு அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி நெறைய பங்குகள வாங்கி, நீங்க வந்து என்ன பண்ண முடியும்? திடீர்னு வித்து உடனே குயிக் மணி பார்க்க முடியும். நல்ல விஷயம் தான் ஆனா. ஆனா அந்த பணம் வந்து உங்களுக்கு ஓட்டா மாறாது. ஏன்னா அந்த பணம் யாரோட பணம்? மக்களுடைய பணம். அப்போ அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ இவர் வந்து தொடர்ந்து இந்த ப்ரொபோசல் போயிட்டு இருக்கு. கவுண்டர் ப்ரொபோசல் போயிட்டு இருக்கு. இவங்களால வந்து ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்போ அமெரிக்கா இவங்கள அதாவது சுற்றி வளைச்சு ஈரான பேச்சுவார்த்தை கொண்டு வந்த முடியும் அப்படின்னு நினைச்சது கிட்டத்தட்ட தோல்வி தழுவிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து இவங்க அதாவது அமெரிக்கா முன்வைக்கிற எந்த விஷயத்தையும் இவங்க எந்த ஒரு ஒரு அதிகாரத்தின் மூலமாவோ இல்ல ஒரு ஒரு மிரட்டல் மூலமாவோ ஈரானை பணிய வைப்பது, இவங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒப்புக்கொள்ள வைப்பது அப்படின்றது சாத்தியம் இல்லாம போயிடுது. அப்போ இந்த விஷயத்துல 2 விஷயம் இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, இந்த ஈரானுடைய அந்த எண்ணெய் கப்பல பிடிச்சு வைக்கிறாங்க. 2 எண்ணெய் கப்பல பிடிச்சு வச்சிருக்காங்க. பிடிச்சு வைக்கும்பொழுது திடீர்னு ஒரு அறிவிப்பு வருது. ட்ரம்ப் கிட்ட இருந்து வரும்போது. அதாவது ஈரானுடைய 2 கப்பல பிடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப்ல இருந்து ஒரு அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்பு வருது அப்படின்னா, நாங்க வந்து ஃப்ரீடம் ஆப்பரேஷன் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா, அங்க நெறைய கப்பல்கள் முடங்கி கிடக்கு. அங்க இருக்கிற அந்த மாலுமிகளுக்கு தேவையான உணவு கூட போதுமான அளவுக்கு இல்ல. ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ல நாங்க என்ன பண்றோம்? நாடுகளுக்கு உதவி பண்றோம். அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த அங்க கப்பல்கள நாங்க வந்து வெளியில கொண்டு வர போறோம் திடீர்னு அறிவிக்கிறார். உலகமே ஒரு மாரி அப்போ அப்படி என்னன்னா, இவங்களுடைய அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் வந்து பாதுகாப்பு வழங்கும். நாங்க சொல்ற பாதையில நீங்க வந்தா போதுன்ற மாரிலாம் பேசுறாரு. நமக்கு ஒரே குழப்பம். உலகம் முழுக்க ஒரே குழப்பம். என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அது மாரி அனுமதி இல்லாம அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த ஒரே நேரத்துல 2 விஷயம் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, அமெரிக்கா அந்த 2 கப்பல்கள பிடிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா? ஈரானிய கப்பல்கள அத வந்து பாகிஸ்தான் கிட்ட குடுக்குறாங்க. அதே சமயத்துல அமெரிக்க கொடி தாங்கிய 2 கப்பல்கள் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ வந்து தாண்டி வருது. அப்ப நம்ம என்ன ஊகிக்கலாம் அப்படின்னா, இது வந்து உறுதி செய்யப்படாத தகவல். ஊகிக்கக்கூடிய தகவல்னு சொல்றது நம்ம வந்து வாசகர்களுக்கு சொல்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப என்ன யூகிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு, எங்க 2 கப்பல திருப்பி குடுத்தீங்கன்னா, அதுக்கு பதிலா 2 கப்பல நாங்க வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா வந்து வெளியில விட ஒப்புக்கொள்றோம் அப்படின்னு சொல்லி மறைமுகமா பேசியிருக்கலாம். அந்த பேசியிருக்கிற விஷயத்த ஒரு அரசியலா மாத்துறாரு. ட்ரம்ப் வந்து நாங்க வந்து ஏதோ ஒரு ஆபத்து வந்தோனே நாங்க வந்து நாடுகளுக்கு உதவி செய்யறோம். அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா அறிவிக்கிறாரு. அதோடு கூட சேர்ந்து 2 எண்ணெய் கப்பல் மட்டும் வரல. 2 போர் கப்பலும் அத தாண்டி வந்திருக்கிறதா அங்க அமெரிக்க தரப்பு அறிவிக்குது. அப்போதான் அந்த போர் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதா செய்தி வருது. அதாவது ஈரான் வந்து அப்ப வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ வந்து 2 போர் கப்பல்கள் கடந்து வரும்பொழுது அது மேல தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, திருப்பி அவன் ஈரானின் மீத வந்து அமெரிக்க போர்க்கப்பல்கள் தாக்குதல் நடத்துது. அதுல 5 அந்த ஸ்பீட் போட்ன்னு சொல்லக்கூடிய அதிவேக படகுகள அழிக்கிறதா சொல்றாங்க. நிறைய பேர் காயமடைந்ததாகவும், அதே மாரி ஈரானுடைய எண்ணெய் கப்பல்கள் மேல தாக்குதல் தொடுக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. உடனடியா அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க அதாவது ஈரானிய தரப்பு இந்த இந்த இது வந்து கிட்டத்தட்ட வந்து போர் நிறுத்தத்த வந்து மீறக்கூடிய ஒரு செயல். அமெரிக்கா செய்யற செயல் வந்து போர் நிறுத்தத்த மீறக்கூடிய செயல். அப்ப அதுக்கான பதிலடி என்னவா இருக்கணும்? நீங்க வந்து மறுபடியும் போர தொடங்குறதா தான் இருக்கணும். அப்போ அமெரிக்கா என்ன நினைக்குது அப்படின்னா, ஈரான் வந்து திருப்பி போர தொடங்காது. ஏன்னா பயப்படும். அப்போ அவங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, உடனே வேகமா என்ன பண்றாங்க அப்படின்னா, நீ போர் நிறுத்தத்த உடைக்கும் பொழுது, நான் வந்து போர் செய்ய தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸுக்கு வெளிய இருக்கக்கூடிய ஃபிஜைரா அப்படி அதாவது யுஏஇ உடைய அந்த எண்ணெய் ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த ஒரு துறைமுகம் அவங்களுடைய துறைமுகம். ஒண்ணே ஒண்ணு தான் இருக்குது. அது வழியா தான் நீங்க வந்து எண்ணெய வந்து ஏற்றுமதி செய்ய முடியும். அப்படி ஒருவேள அது வந்து உடைக்கப்பட்டுடுச்சு அப்படின்னா, நீங்க இந்த யுஏஇல எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட முடியாது. அப்ப அந்த துறைமுகத்த தாக்குறாங்க. நேரடியா யுஏஇ மேலயும் தாக்குறாங்க. தாக்கும்பொழுது தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனடியா இந்த பிரச்சனை வந்து ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் முடிவுக்கு வருது. அதுதான் நம்ம வந்து பரபரப்பு செய்தியா பார்க்கிறோம். அப்போ இப்ப பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரான் வந்து யுஏஇயோ இல்லன்னா வந்து அந்த கல்ஃப்ல இருக்கக்கூடிய அமெரிக்க இன்வெஸ்ட்மென்ட் மீதான தாக்குதல் நடத்துறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கதான் நம்ம இப்ப பேச வந்த விஷயமே அதுதான். இப்ப ஏன் வந்து அப்போ அதாவது அமெரிக்கா வந்து ஒரு போர் நிறுத்தத்த வந்து மீறி அமெரிக்க போர் தெரியலன்னா, ஈரான் யுஏஇ மீது அட்டாக்கு, ஈரான் பஹ்ரைன் மீது தாக்குதல், ஈரான் சவுதி மீது தாக்குதல் அப்படிதான் வந்து நம்ம செய்திகளை நம்ம பார்க்கிறோம்.
ஏன் அப்படி அவங்க செய்யறாங்க? இப்போ நீங்க வந்து ஒரு அமெரிக்கா வந்து ஒரு போர் நிறுத்தம் மீறும் பொழுது, நீங்க வந்து மறுபடியும் போர் நடத்தணும்னா யார் மேல நடத்துறது? எது மேல நடத்துறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அந்த போர் கப்பல்கள் மேல மட்டும் தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா, அதனால வந்து உங்களால போதுமான அளவுக்கு எதிரிய வந்து பின்வாங்க வைக்க முடியாது. அப்ப எது மேல தாக்குதல் நடத்தணும்னா, அவங்களுடைய படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தணும். படைத்தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னா, மற்ற எல்லா நாடுகள்லயும் இருக்குது. ஆனா, ஈரானை பொறுத்த அளவுக்கு ஒண்ணு இஸ்ரேல், இன்னொன்னு வந்து யுஏஇ 2யுமே அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அமெரிக்காவுடைய முக்கியமான ஒரு அங்கமா தான் அவங்க பார்க்குறாங்க. அப்போ இன்னும் சொல்லப்போனா இஸ்ரேல தாக்குறத விட, அவங்க ஏன் ஐயுஐய தாக்குறாங்க அப்படின்னா, அமெரிக்க முதலீடுகள் மிகப்பெரிய அந்த பகுதியுடைய பைனான்சியல் சென்டரா என்ன எது இருக்குதுன்னா, அந்த யுஏஇ தான் இருக்குது. அப்ப யுஏஇ தாக்கப்படும் பொழுது, இயல்பாவே அமெரிக்கா வந்து அங்க பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய தேவைக்கு வந்துருது. ஏன் அப்படின்னா, அவங்க பணம் காணாம போயிடும். இப்ப சமீபத்தில அவங்க தான் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வந்து லிக்விடிட்டி கிரைசிஸ் இருக்குது. டாலர் எங்களுக்கு வந்து நேரடியா குடுக்கணும். நீங்க எப்படி வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும், அந்த ஜப்பானுக்கும் நீங்க என்ன பண்றீங்க, நேரடியா வந்து அந்த டாலர் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது, அந்த மத்திய வங்கி வழியா நேரடியா பணம் குடுக்குறதுக்கு எப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கீங்களோ, அதே போல எங்களுக்கும் யுஏஇக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சு அதை உறுதி செஞ்சு வாங்கிக்கிறாங்க. எதுக்காக வாங்குறாங்க? இந்த மாதிரியான பொருளாதார பிரச்சனைகள் தான். அங்கிருந்த முதலீடுகள் வெளியேறும் பொழுது, திடீர்னு உங்களுக்கு வந்து நிறைய பண தேவை ஏற்படும். நீங்க வங்கியில ரூ. 10,000 போட்டு வச்சிருக்கீங்க. வங்கி ரூ. 10,000 வெளியில கடன் குடுத்திருக்கு அப்படின்னா, அந்த 10,000 திடீர்னு பணம் போட்டவங்க எனக்கு 10,000 திருப்பி குடுங்க அப்படின்னா, அவங்க எப்பவுமே கையில வச்சிருக்க முடியாது பணத்த. அப்போ வந்து அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வங்கிகளுக்கு இடையில அந்த மாரி பேசி எங்களுக்கு திடீர்னு பணம் வாங்கி அந்த சூழல சமாளிச்சுட்டு, திருப்பி பணம் வரும்போது அந்த திருப்பி குடுக்குறது தான் இயல்பான ஒரு வழக்கம். நீங்க வந்து லக்கி பாஸ்கர் கூட அந்த படத்த கூட பார்த்திருக்கலாம். அதே போல மத்திய வங்கிக்கும் இந்த மாதிரியான அந்த ஏற்பாடுகள் இருக்குது. அது எல்லா வங்கியும் மத்திய வங்கிகிட்டயும் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் இருக்காது. அவங்க அப்ப யுஏஇ என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி குடுக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. எதுக்கு இத எத சொல்ல வரோம் அப்டின்னா, இப்போ ஈரானுடைய தாக்குதல் அப்படிங்கிறது, யுஏஇ மேல தாக்குதல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அமெரிக்க பைனான்சியல் சென்டர் மேல தாக்குறதுக்காக ஒரு விஷயமா தான் பார்க்கணும். அப்போ இப்ப இவங்க வந்து போர் நிறுத்தத்த மீறி தாக்குதல் நடத்துறாங்க. போர் நிறுத்தத்த மீறி அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ வந்து திறக்கறதுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா இவங்க திறக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அப்ப எதிரிய பின்வாங்க வைக்கிறதுக்கான முக்கியமான விஷயமா எது இருக்குன்னா, அவங்களுடைய பொருளாதார நிலைகள் மீது தாக்குதல் நடத்துறது. அதன் மூலமா பணிய வைக்கிறது அப்படின்றத ஈரான் கையில எடுக்குறாங்க. அது வெற்றிகரமாவும் நடக்குது. அப்போ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அ அந்த அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து 2 பேரும் மறுபடியும் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, நாங்க வந்து இந்த மாரி மறுபடியும் அந்த அ ப போர் நிறுத்தத்த தொடர்றதுன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். நாங்க பேச்சுவார்த்தை நல்ல விதமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்னன்னா, இந்த ஏற்கனவே செஞ்ச அந்த அறிவிச்ச ஆப்பரேஷன் அ அந்த ஃப்ரீடம் ஆப்பரேஷன வந்து நாங்க திரும்ப பெறுறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா, ஈரான் திருப்பி தாக்குதலால இவங்களால சமாளிக்க முடியல. நாங்க வந்து அதனால திரும்ப திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. 2வது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அந்த வெளியுறவு அமைச்சரா இருக்கக்கூடிய ருபியோ என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆப்பரேஷன் ஃபுரி அது வந்து நாங்க வந்து முடிஞ்சிடுச்சு. நாங்க அடுத்த ஃபேஸ்க்கு வந்துட்டோம். எங்களுடைய முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, இப்ப அந்த நீ ஹெர்முஸ் நீரிணைய வந்து திறக்கிறது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். அதுவும் போருக்கு முன்னாடி இருந்த நிலைக்கு கொண்டு வரது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி இப்ப அறிவிச்சிருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க போருக்கு போகும்போது உங்களுடைய நோக்கம் என்னவா சொன்னீங்க? அங்க ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துறது, அவங்களுடைய அந்த அணு ஆயுத விஷயங்கள அணு ஆயுத திட்டத்த வந்து இல்லாமலாக்குவது, அவங்களுடைய ஏவுகணைகள் அந்த வலிமைய வந்து குறைக்கிறதுன்னு சொல்லி தான் அறிவிச்சீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க? எங்களுடைய இப்ப நோக்கம் என்னவா அடுத்த ஃபேஸ்க்கு நாங்க வந்துட்டோம். அப்ப என்னன்னா அந்த நோக்கத்துல தோல்வி அடைஞ்சுட்டீங்க நீங்க ஒத்துக்கிறீங்க. அதான் அதோட பொருள். இப்ப என்ன அந்த நோக்கம் என்னவா மாறி போச்சு அப்படின்னா, அந்த முதல்ல போருக்கு முன்னாடி இருந்த அந்த ஹெர்முஸ் நீரிணையை அந்த சூழல மறுபடியும் கொண்டு வருவது அப்படின்ற ஒரு சூழலுக்கு அமெரிக்கர்கள் தள்ளப்பட்டாங்க அப்படின்றது இது ஒரு ஒப்புதல் வாக்குமூலமா தான் நம்ம கூட எடுத்துக்கலாம். அப்ப என்னன்னா, இந்த சமீபத்தில் ஏற்பட்ட அந்த உரசல்கள் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையில போதுமான அளவுக்கு முன்னேற்றத்த சந்திக்கல. இங்க அமெரிக்க தரப்புக்கு போதுமான அளவுக்கு அவங்களுக்கு ஈரான பணி வைக்கிறதுக்கான எந்த கார்டும் அவங்கள்ட்ட இல்ல. அவர் தொடர்ந்து ட்ரம்ப் வந்து என்ட்ட கார்டு இருக்கு, என்ட்ட கார்டு இருக்குன்னு சொல்லி போட்டோ போடுறாரு. ஆனா கார்டு எதுவுமே இல்ல அப்படின்றத இல்லாதப்பதான் இவங்க என்ன பண்றாரு, இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்னு கூட சொல்லலாம். சமீபத்துல அவர் பேசும்பொழுது, இப்ப ஈரான் வந்து வெள்ளக்கொடி ஏந்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப வினோதமா இருக்கு. உண்மையா இவங்க தான் வெள்ளக்கொடி ஏந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஈரான் எங்கேயும் வெள்ளக்கொடி ஏந்தி, நாங்க வந்து இனிமே தாக்குதல் நடத்த மாட்டோம். எங்க மேல தாக்காதீங்கன்னு சொல்ற மாரி அவருக்கு தெரியல. இவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு முறையும் பணிஞ்சு போகும்போது, எதை ஈரான் பணிஞ்சு வர்றதா வெளியில சொல்றாங்க. ஆனா உண்மையில நடக்கிறது என்ன? இவங்க தான் பணிஞ்சு போறாங்க. வந்து பணியாததுக்கான இன்னொரு காரணம் இந்த ரஷ்யா, சீனா, ஈரான் இவங்களுடைய வலுவான கூட்டணி. அதே போல அமெரிக்கா கிட்ட அந்த மேற்கு நாடுகளிடமான ஒற்றுமையின்மை, இது ஒரு காரணமா நம்ம எடுத்துக்கலாமா? அதுதான் உண்மை. காரணம் இல்ல. அது உண்மை. அது வந்து காரணமா நம்ம சொல்லலாம். ஒண்ணும் தவறு இல்ல. ஆனா அதுதான் உண்மை. அப்போ ஈரானுடைய இந்த வலுவான நிலைக்கு காரணம் என்ன அப்டின்னா, அவங்களுடைய வெறுமனே போர் தந்திர நடவடிக்கைகள் மட்டும் கிடையாது. அவங்களுடைய செயல் தந்திர நடவடிக்கைகள் மட்டும் கிடையாது. அதாவது ஸ்ட்ராட்டஜி, டாக்டிக்ஸ் சொல்றோம் இல்லையா? அது மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி இருந்த இவங்களுடைய அந்த இந்த ஒரு அணி நாடுகளுடைய ஒத்துழைப்பு. அதான் ஓப்பெக் வந்து அதுல நிறைய உடைப்பு ஏற்பட்டிருக்கு. இப்ப அது ஒரு விஷயத்த பார்க்குறோம்.
அதே சமயத்துல வந்து ஈரான் வந்து மறுபடியும் அந்த ஓப்பக்கோட சவுதி அரேபியா கூட பேச்சுவார்த்தை நடத்தி அதை வந்து மீள பெறுறது அப்படின்ற விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க சொன்ன விஷயம் சொன்னது என்னன்னு அப்படின்னா, முதல்ல அதாவது இவங்கள்ட்ட எந்த கார்டும் இல்ல. அமெரிக்கா கிட்டத்தட்ட தோல்வி அடைஞ்சிடுச்சு. இப்ப ஈரான பணி வைக்கிறதுக்கான எந்த வழி இவங்கள்ட்ட இல்ல. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து இறங்கி போறாங்க. இறங்கி போகும்பொழுதெல்லாம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் இறங்கி வருது, ஈரான் இறங்கி வருது, ஈரான் என்கிட்ட வந்து பேசுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அதுதான் நம்ம சொல்றோம். அது வந்து ரொம்ப கால 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 கடந்துகிட்டு இருக்கு. யாருக்கு அப்படின்னா, யாருக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவரு. அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா, ஈரானுடைய இந்த பலம் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னா, அந்த கூட்டணியோட பலம் தான். அப்போ இவங்களுடைய அந்த ஏவுகணை ஆகட்டும், அந்த ஏவுகணை பலம் இவங்களுடைய சொந்த பலம் தான். அதுல ஒண்ணு யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா அதோடைய அந்த துல்லியத்தன்மையை கூட்டுனது, அது குறித்த இலக்க நோக்கி செல்ல வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு தேவையான பொருளாதார, அதுக்கப்புறம் அரசியல் பொருளாதார பின்புலம் யார் குடுக்குறாங்க அப்படின்னா, ரஷ்யாவும், சீனாவும் தான் குடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ரஷ்யா குடுக்குற அந்த ஆயுத உதவி, சீனா காட்டக்கூடிய அந்த பொருளாதார ஒத்துழைப்பு. இந்த 2 விஷயம் தான் இந்த ஈரானுடைய அந்த வலுவான நிலைக்கு காரணமா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து யாருடைய உதவி இல்லாம ஈரான் நிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இப்போ தொடர்ந்து அந்த வெளியிருந்து பார்க்குற நமக்கு மட்டும் இல்ல, தொடர்ந்து இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. சமீபத்துல அவர் வந்து ரஷ்யா போயிட்டு வந்தார். ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா சீனாவுல இருக்கிறார். அந்த அ ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர். அப்போ எதுக்கு இப்ப இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் சீனாவுக்கு போ 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 போறாரு. விரைவில் போக போறார். 14ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அப்போ அவர் போக போறாரு. அதுக்கு முன்னாடி இவங்க சீனாவுக்கு போறதுக்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்கு. அப்போ யாரோட கைக்குள்ள போயிருக்கு அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தை போயிடுச்சு. அதாவது சீனாவுடைய ஆதரவு பெற்ற பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தை நடத்துறதுன்றது பதிலா, நேரடியா சீனாவிலேயே பேச்சுவார்த்தைக்கு போறது அப்படின்ற நோக்கி நகர்ந்திருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளால வந்து உறுதியா சொல்ல முடியாது. இந்த நகர்வுகள், இந்த அரசியல் நகர்வுகள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அதாவது சுற்றி வளைச்சு பேசுறது பதிலா நேரடியா பேசுறது. சாட்சிக்காரங்க கால்ல விழுறத விட சண்டைக்காரன் கால்ல விழுந்தெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஊர்ல. அந்த மாதிரி இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப சண்டைக்காரன் கால்லயே விழறதுக்கு அமெரிக்கா தயாராயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அதுக்காக வந்து அதுதான் உண்மைன்னு வந்து எடுத்துக்க தேவையில்ல. இது ஒரு புரிதல் தான் அவ்வளவுதான். ஓகே. இறுதியா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகளினுடைய நிலைப்பாடுன்றது தற்போது எப்படி இருக்கு? என்னதான் முரண்பாடுகள் இருந்தாலும் அவங்க 2 பேரும் வந்து நண்பர்களா தான் இருக்காங்க. அமெரிக்காவுக்கு ஏதாவது உதவி பண்றதுக்கான அந்த சிக்னல் ஏதாவது தெரியுதா? அவங்களுடைய நிலைப்பாடு கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க அமெரிக்க ஆதரவு நிலைப்பாடு அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் உக்ரைன் விவகாரத்துல ஏற்பட்ட அந்த பிளவு அப்படிங்கிறது பூதாகரமா வெடிச்சு இன்னைக்கு வந்து ஈரான் விவகாரத்துல கிட்டத்தட்ட பிளவுபட்டாங்க. அதாவது இப்ப இன்னைக்கு ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் ஒரே திசையில போகுது அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்போ பல இடங்கள்ல வேறுபடுறாங்க. அப்போ ஜெர்மனி அதிபர் வந்து நேரடியா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சான்சலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது வந்து ஒரு தவறான நடவடிக்கை. அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லி பேசுறாரு. அத பொதுவெளியில பேசுறாரு. அப்ப அதுக்கப்புறம் இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு பதிலா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி பேசுறாரு. ஏன்னா அவங்களுடைய பொருளாதார நலன்கள் யார சார்ந்து இருக்கு அப்படின்னா, அது அமெரிக்காவை சார்ந்தா இருக்கு. திடீர்னு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஏற்கனவே ஒப்பந்தம் செஞ்சத ஐரோப்பிய ஒன்றியத்து கூட பேசி ஒப்பந்தம் செஞ்சு அந்த அவங்க இங்க இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய மகிழுந்துகள் மேல நாங்க வந்து எந்த வரியும் விதிக்க மாட்டோம்னு சொல்லி தான் ஒப்பந்தம் போட்டாங்க. மறுபடியும் நான் 20 வருஷம் 20 விழுக்காடு நான் வந்து வரி விதிக்க போறேன்னு சொல்லி இப்ப அறிவிச்சிருக்கிறாரு. அப்ப என்னன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தை அது வந்து ஒரு மிரட்டுறது தான். ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தோட முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, அந்த இது ஜெர்மனியோட மிகப்பெரிய பலமே என்னன்னா, அவங்களுடைய மகிழுந்துகள் ஏற்றுமதி. அவங்களுடைய ஏற்றுமதியில 30 அதாவது பொருளாதாரத்துல 30 விழுக்காடு பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்றுமதி சார்ந்த விஷயமா இருக்கு. அது அமெரிக்க சந்தைக்கு தான் ஏற்றுமதி செய்றாங்க. அப்போ அது அந்த அந்த பலகீனத்தை அவங்க புரிஞ்சுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, ட்ரம்ப் அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அவங்களும் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு என்ன பண்றாங்க, முன்ன பின்ன போய் பணிஞ்சு வராங்க. ஆனா, அது உடைஞ்சது தான். நம்ம விசு படத்துல சொல்ற மாரி, அது உடைஞ்ச பானை தான் அப்ப கண்ணமா ஒட்ட வைக்க முடியாது இனிமே. அது உடைஞ்சது தான். இனிமே அது என்னன்னா, ஒரே நாள்ல உடையாது. நம்ம நினைக்கிற மாரி தொகப்படின்னு உடைஞ்சிராது. படிப்படியா விரிசல் அடைஞ்சு, அதுல இருக்கிற அந்த பா பா பானையில இருக்கிற மோர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கீழ போய், கடைசியில பானையில ஒண்ணுமே இல்லன்னும்போது, அத உடைச்சுட்டு வெளியில வந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு புரிதலா தான் நம்ம பார்க்கணும். அதாவது அயனாட்டோ படையில நான் பின்வாங்க போறேன். அப்ப அங்கேயே வச்சிருக்க மாட்டேன். அப்படி சொல்லி மிரட்டுறது என்ன அப்படின்னா, இப்போதைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் என்ன சொல்றாங்க, ஐயா ஐயா போகாதீங்க எங்களுக்கு பெரிய பிரச்சனையா வந்துன்னு சொன்னாலுமே, அவங்க என்ன பண்ணுவாங்க மறைமுகமா, அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்திக்கிட்டு, அவங்களுடைய சொந்த பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வது அப்படின்ற விஷயத்த நோக்கி நகர்றது தான் அதுக்கு இயல்பா அந்த திசையில அது போகும். அப்படி போயிட்டாங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய தேவை அங்க இருக்காது. அப்போ அங்க ஐரோப்பிய நாடுகள் ஒவ்வொன்றும் தன்னுடைய சொந்த நலன் சார்ந்தும், சொந்த விடுதலை சார்ந்தும் இந்த மாதிரி அதாவது அமெரிக்க ஆதிக்கத்தில் அதாவது அமெரிக்காவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நேட்டோ படையின் ஆதிக்கத்திலிருந்து படிப்படியா தன்னை விலக்கிக் கொள்வது, படிப்படியிலேயே அதில் வெளியேறது அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப் என்ன பண்றாரு, கொஞ்சம் வேகப்படுத்துறாரு அந்த விஷயத்தை. அவ்வளவுதான். நம்ம இவ்வளவு வேகமா நடக்கணும்னு எதிர்பார்க்கல. அதை இவரு வந்து என்ன பண்றாரு, வேகப்படுத்துறாரு. அது இப்ப எங்க போய் முடியும்னா, நிச்சயமா அது உடைவில் தான் போய் முடியும்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். மேற்குலகத்துக்கு ஒரு பிளாக் டேஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இருண்ட காலம் அப்படின்னு.
அது ஏற்கனவே வந்துடுச்சு. அப்போ அது உற்பத்திய பொறுத்தளவுக்கு மேற்குலகத்திலோடைய அந்த சூரியன் மறையாத நாடு என்னைக்கு நம்ம சொல்றோமோ, இங்கிலாந்து சொன்னோம். அதுதான் இப்ப மேற்குலகத்தோட எழுச்சியா நம்ம அத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க சொல்ற மாரி இப்போ அந்த அதாவது சூரிய மின்னாற்றல் தகடுகள வச்சு கண்டுபிடிச்சது மூலமாவும், அந்த எண்ணெய் சார்ந்த அந்த வணிகத்த உடைச்சதன் மூலமாவும், அந்த தகவல் தொழில்நுட்பத்துல ஐரோப்பாவ தாண்டி சீனா முன்னேறி போனது அடிப்படையிலயும் கிட்டத்தட்ட அவங்களுடைய அந்த ஓர்மை உடைஞ்சு போச்சு. அந்த முற்றுரிமை உடைஞ்சு போச்சு. அப்போ ஆசியாவோட எழுச்சி அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. அப்ப ஆசியாவோட எழுச்சி தொடங்கிடுச்சு அப்படின்னா, அவங்களுடைய சூரியன் மறைய ஆரம்பிச்சிடுச்சு. அத நம்ம வந்து 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அவங்க வந்து சூரியன்லாம் மறைஞ்சிருச்சுன்னு நெனச்சுக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. படிப்படியா தான் மறைஞ்சிட்டு இருக்கு அந்த சூரியன். எப்பயுமே வந்து ஒரே நாள்லாம் மறையாது. இப்போ ஒரு அதாவது சூரிய உதயம்ன்றது எப்படி படிப்படியா மேல போய் உச்சிய தொட்டு எப்படி கீழ இறங்குதோ, அதே போல ஐரோப்பாவுடையது இன்னைக்கு வந்து கீழ கிட்டத்தட்ட இறங்கிடுச்சு. அந்த கடல்ல கொஞ்சோண்டு அத பாதிக்கு முக்காவாசி தெரிஞ்சுகிட்டு இருக்கு. இப்ப சூரியன் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாரி தெரியும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம் எல்லாம் அமெரிக்காவுக்கும், ஐரோப்பாவுக்கும் படை எடுக்கிறோம். அவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி போய் போறோம். அது அஸ்தமிக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம வந்து சண்டை போட்டு நமக்கான சூரிய உதயத்த கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு சரியானதா இருக்குமே தவிர, அங்கேருந்து ஓடுறதுன்றது சரியா தான் இருக்காது. அந்த காலம் கடந்து போயிடுச்சு. இனிமே அப்படி ஓடுறதுன்றது சரியான ஒரு நிலைப்பாடா இருக்க முடியாது. நிச்சயமா. தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி. ஹாப்பி அக்ஷய திருதியை ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.